உங்களுக்கு குறைவற்ற நிறைவான செல்வம் வேண்டுமா? குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் வேண்டுமா? தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஆரோக்கியம் வேண்டுமா? மனதிற்கு பிடித்தவர்களுடன் திருமணம் நடக்க வேண்டுமா? அனைவருடைய இதயத்திலும் தெய்வீக அதிர்வை ஏற்படுத்தும் ஒரு அரிய விரதம் தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம். இந்த வருடம் மகா கந்த சஷ்டி விரதம் 22/10/2025 அன்று விரதம் துவங்குகிறது. 22/10/2025 முதல் 28/10/2025 வரை இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நம்ம மேற்கொள்ளணும். 6ஆம் நாள் சூரபத்மனை வீழ்த்தும் நாளை தொடர்ந்து 7ஆம் நாள் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு நம்ம இந்த விரதத்தை நிறைவு பெறணும். அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்கும் இந்த முருகப்பெருமானின் இந்த மகா கந்த சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பேரு கட்டாயம் கிடைக்கும். இது தெய்வீக மனம் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்கும் முருகப்பெருமான் பாதம் மேல ஒரு பாசம் இருக்கும் இல்லையா? அவருடைய முகம் பார்க்கும் போது ஒரு அமைதி வரும். வேல் பார்த்தாலே நம்ம மனதுல ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம், அந்த நம்பிக்கை தான் சஷ்டி விரதத்தோட உயிர். சஷ்டி என்றால் 6வது நாள் என்று பொருள். ஆனா மகா கந்த சஷ்டி சும்மா ஒரு நாள் அல்லங்க. அது முருகனின் வீரத்தையும் தெய்வீக போராட்டத்தையும் நினைவு கூறும் நாள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அசுரர்களான சூரபத்மன், சிம்மமுகன், தாரகாசுரன் மூவரும் தங்கள் தவத்தின் பலத்தால் பெரும் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். அந்த ஆற்றலை நல்லதுக்கு பயன்படுத்தாம தேவர்களை அடிமைகளாக ஆக்கி மனித உலகத்தையும் கலகம் செய்தனர். இதை பார்த்த தேவர்கள் பெருமாள், பிரம்மா, விஷ்ணு எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானிடம் வந்து முறையிட்டாங்க. அப்போ சிவபெருமான் சொன்னார், இந்த தீமையை அழிப்பதற்கு என் ஆற்றலிலிருந்து ஒரு தெய்வீக சக்தி பிறக்கட்டும். அந்த சக்தி தான் 6 அறிவும் 6 முகங்களும் கொண்ட கார்த்திகேயன் முருகப்பெருமான். அவர் பிறந்தது சரவணபூதியில். அதனால்தான் அவருக்கு சரவணபவ என்று பெயர் வைந்தது. சிவபெருமானின் தீயிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் 6 கார்த்திகை தேவியரால் தாக்கப்பட்டனர். அந்த 6 தீப்பொறிகள் ஒன்றிணைந்து 6 முகத்தோடு 12 கைகளோடு தெய்வீக வடிவத்தில் முருகர் தோன்றினார். அவர் முகம் 6 என்றால் அது சின்னம். 6 அறிவை கட்டுப்படுத்தும் ஞானம். அவர் கையில உள்ள வேல் அறிவினால் தீமைக்கு எதிரான போராட்டம். இப்படி அவர் உருவானதும் தேவர்கள் அவரை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். சூரபத்மன் என்னும் அரசன் மிகப்பெரிய தவம் பண்ணி சிவபெருமானிடம் இருந்து வரம் பெற்றிருந்தான். யாராலும் என்ன வெல்ல முடியாது என்ற அகந்தையுடன் வாழ்ந்தான். தேவர்கள்லாம் தாங்க முடியாம முருகனிடம் சென்று வேண்டினார்கள். அப்போது முருகன் சொன்னாரு, தீமையை அழிப்பதற்காக நான் பிறந்தவன். இந்த உலகில் சாந்தி நிலை நிற்கணும் என்றால் இந்த போராட்டம் அவசியம். அதனால முருகன் தன் படையுடன் சூரபத்மனை எதிர்த்து 6 நாட்கள் நீண்ட போராட்டத்தை தொடங்கினார். அந்த 6 நாட்கள் தான் கந்த சஷ்டி விரதத்தின் அடிப்படை. முதல் நாள் முருகன் தன் படையோடு கிளம்பினார். அசுரர்கள் பெருமைப்பட்டார்கள். ஆனா முருகனின் பார்வை அமைதியா இருந்தது. 2ஆம் நாள் சிம்மமுகன் வீழ்ந்தான். அவன் கர்ஜனை காற்றையை அதிர செய்தது. ஆனா முருகனின் வேல் ஒரு பளிச்சென்று தாக்கி அவனை தகர்த்தது. 3வது நாள் தாரகாசுரன் வீழ்ந்தான். அவன் தன் மாய சக்தியால் பல வடிவங்களை எடுத்தான். ஆனா முருகன் சிரித்தபடியே வேல் ஆவி போல வெடித்தது. 4ஆம் நாள் சூரபத்மனின் படைகள் அழிந்து முருகனின் வேல் ஒளிகையில் அசுரர்கள் எல்லாம் பரவசமாய் வீழ்ந்தார்கள். 5ஆம் நாள் சூரபத்மன் தானே வந்து நின்றான். அவன் மாய வில்லால் சூடினான். ஆனா முருகன் வேல் அவனது அகந்தையை கிழித்து விட்டது. 6ஆம் நாள் சூரபத்மன் மயிராக மாறினான். என்னை அழித்தாலும் உன் அடியனாகவே இருக்கணும் முருகா. முருகன் அருளால் அவனை தன் வாகனமாகவே மாற்றினார். இதுதான் சூரசம்ஹார தினம். தீமைக்கு மேலான தெய்வீக வெற்றி நாள் அந்த 6ஆம் நாள் சூரசம்ஹார நாள். மகா கந்த சஷ்டி விரதம் ஒரு சாதாரண நோன்பு இல்லைங்க. இது ஒரு உள்ளார்ந்த சோதனை, ஒரு மன சுத்திகரிப்பு பயணம். முருகப்பெருமான் 6 நாட்கள் சூரபத்மனை வென்றது போல நாம்பளும் நமக்குள்ள இருக்கும் 6 தீமைகளையும் வெல்லணும். கோபம், ஆசை, பொறாமை, பேராசை, சோம்பேறி, அகந்தை என அனைத்தையும் நம்ம வெல்லணும். ஒவ்வொரு நாளும் ஒரு தீமையும் வெல்லுறோம் என்ற எண்ணத்தோடு விரதம் பண்ணினா முருகன் அருள் நிச்சயம் நமக்கு வந்து சேரும். விரதம் இருக்கும் முறைகளை பற்றி இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த விரதத்தை மேற்கொள்றதுக்கு நம்ம தினமும்
அந்த 6 நாட்களும் தினமும் தலைக்கு குளிக்கணும். தலைக்கு குளிச்சுட்டு தினமுமே வீடு துடைக்கணும். வீடு நல்லா சுத்தமா வச்சிருக்கணும். பூஜை அறைய தினமும் சுத்தப்படுத்தி தினமும் முருகப்பெருமானுக்கு தினமும் வேற வேற பூக்களை மாற்றணும். முக்கியமா பூஜை அறையில ஷக்கோண கோலம் போடணும். ஷக்கோண கோலம் போட்டு அதுல 6 அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றணும். 6 நாட்களும் முதல் நாள் முதல் விளக்கு என்று, 2வது நாள் 2 விளக்கு, 3வது நாள் 3 விளக்கு, 4வது நாள் 4 விளக்கு, 5வது நாள் 5 விளக்கு, 6வது நாள் 6 விளக்கு, 7வது நாள் உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க 7 விளக்கும் வச்சுக்கலாம். 6 நாள் 6 விளக்கு போட்டு முருகப்பெருமான வேண்டணும். காலையிலையும் மாலையிலையும் கந்த சஷ்டி கவசம் பாடணும், இல்லை நம்ம வீட்டில் ஒலிக்கணும். காலையிலையும் நம்ம முருகனுக்கு ஆரத்தி எடுக்கணும், மாலையிலையும் நம்ம முருகருக்கு ஆரத்தி எடுக்கணும். விரதம் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, விரதம் அவங்கவங்க உடல்நிலையை தகுந்த மாதிரி நம்ம விரதம் மேற்கொள்ளலாம். இது கந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்றது மிக கடுமையான விரதம் தான். அதாவது மிளகு விரதம் எடுக்கலாம். மிளகு விரதம்னா முதல் நாள் ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணீர் மட்டும் நீங்க எவ்வளவு வேணா இருந்துக்கலாம் அந்த நாள் ஃபுல்லா. முதல் நாள் 1 மிளகு, 2ஆம் நாள் 2 மிளகு, 3ஆம் நாள் 3 மிளகு, 4ஆம் நாள் 4 மிளகு, 5ஆம் நாள் 5, 6ஆம் நாள் 6 மிளகுன்னு மிளகை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த நாள் ஃபுல்லா தண்ணி நல்லா குடிச்சிக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு, இது ரொம்ப கடுமையான விரதம். இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க முடிஞ்சவங்க நீங்க கட்டாயம் உங்களுக்கு கேட்ட அனைத்துமே உங்களுக்கு அடுத்த வருடமே இந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு. அப்படி இருக்க முடியாதவங்க, சுகர் பேஷண்ட் இல்லை மாத்திரை எதுவும் எடுக்கிறவங்க, அடுத்து 2 வேளை உணவு எடுத்துக்கிட்டு 1 வேளை விரதமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 வேளை உணவு 2 வேளை விரதம் இருக்கிறது ஒரு முறை. அப்படியும் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் சிலர் எடுத்து விரதம் இருப்பாங்க. பழங்களை மட்டும் சாறாகவோ இல்லை பழமாகவோ சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பது ஒரு முறை. அப்படியும் இல்லைன்னா இளநீர் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பது இன்னொரு முறை. அப்படியே இல்லைன்னா சில பேர் மௌன விரதமும் இருப்பாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா 6 நாளும் மௌனம் இருப்பதும் இதுவும் ஒரு கடுமையான விரதம். காப்பு கட்டி விரதம் இருப்பவங்க காப்பு கட்டிக்கலாம். விரதம் இருக்கிற இந்த 6 நாட்களும் பகல் நேரத்துல தூங்கக்கூடாது. இந்த 7 நாட்களும் பகல் நேரத்துல தூங்கக்கூடாது. இரவு நேரத்துல தூங்கிக்கலாம். நல்லா சுத்தபத்தமா இருக்கணும். மாதவிடாய் வந்துடுச்சு, பெண்களுக்கு இந்த நாட்கள்ல எங்களுக்கு மாதவிடாய் வந்துடுச்சு அப்படின்னா நீங்க பூஜை அறைக்கு போக வேண்டாம், கோயில்களுக்கு போக வேண்டாம். முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க உணவு சாப்பிட்டுக்கிட்டு அந்த விரதத்தை நீங்க அப்படியே முருகப்பெருமான மனதார வேண்டி மேற்கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்களும் இல்லைன்னா ஃபீடிங் மதர், அதாவது குழந்தைக்கு பால் ஊட்டுறவங்க, பால் கொடுக்குறவங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம். நீங்கள் சாமியை மட்டும் கும்பிட்டுக்கலாம், முருகனை மட்டும் வேண்டி நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணலாம். விரதம் மட்டும் மேற்கொள்ளாமல் இந்த கந்த சஷ்டி விரதத்தை நம்ம எடுத்துக்கலாம். முதல் நாள் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு ஓம் சரவண பவன்னு 108 முறை சொல்லவும் செய்யணும். ஒரு நோட்டில் எடுத்து எழுதுனீங்கன்னா அது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. ஓம் சரவண பவன் காலையிலையும் சொல்லணும், மாலையிலையும் சொல்லணும். 2 நேரமும் சொல்லணும். நல்ல சுத்தமான ஆடைகளை அணிந்து ஒரு வேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். கட்டாயம் 7 நாளும் அசைவம் சமைக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. 2ஆம் நாள் முதல் நாள்ல இருந்து 7ஆம் நாள் வரை ஒவ்வொரு நாளுக்கான தனித்தனி பதிவு உங்களுக்கு நான் இப்போ தனித்தனி வீடியோவா முதல் நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் விரத முறையை நான் தனித்தனி வீடியோவா அடுத்து கொடுக்க இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மகா கந்த சஷ்டி விரதம் நம்ம மனதை சோதிக்கும், ஆனா அதே நேரத்துல நம்ம நம்பிக்கையும் வளர்க்கிறது. முருகன் சோதனை கொடுக்கலாம், ஆனா நம்ம நம்பிக்கையா இருந்தா அவர் ஒருபோதும் நம்மள கைவிட மாட்டாரு. நீங்க மனமாற முருகனை நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் அனைத்து துன்பங்களும் நம்மளை விட்டு நீங்கிடும். முருகனின் அருளால் ஒவ்வொரு சோதனையும் வெற்றியாகும். இந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு நம்ம எல்லாரும் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். இதில் உங்களுக்கு எந்த விதமான கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் உடனே பதில் அளிக்கிறேன். ஒவ்வொரு நாளுக்கான விரத முறைகளை நான் தெளிவாக அடுத்து பதிவில் போடுறேன். நீங்கள் இதில் உங்களுக்கு புதுசாக விரதம் இருக்கவங்க, புதுசாக விரதம் மேற்கொள்ள போகிறவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் உங்களுக்கு உடனுக்குடன் பதில் அளிக்கிறேன். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.